நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி ரோசம்மா, நீங்க கிளம்புற வழியை பாருங்க. சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, ஒரு நிமிஷம் என்ன பாருமா. இந்தா, நீ எதையும் தப்பா நினைச்சிக்காதம்மா. ரோசம்மா அதிக பிரசித்தனமா செய்யறதா நினைக்காதம்மா. இத வாங்கிக்கோமா. இந்த கையால எனக்கு நிறையவே கொடுத்துருக்க, அதுக்கான நன்றியை நான் காட்டணும் இல்லையா? இப்ப இத வாங்கிக்கோமா. ரோசம்மா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. இருக்கட்டும்மா, இது என்னோட சந்தோஷத்துக்காக. ரோசம்மா, நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அது போதும். அம்மா, சொன்னா கேளுங்க. சரி, தலகணிக்கு அடியில வைப்போம். சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? ₹5000? அம்மாவோட மனசுல நான் இப்போ ஒரு எதிரியா தான் இருக்கேன். அதனால என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதுக்கான காரணம் அத்தை நீரஜாவை ரொம்பவே நம்புறாங்க. இங்க அம்மா ரொம்ப நாளைக்கு கண்டிப்பா தங்க மாட்டாங்க, நம்மளாலையும் தங்க முடியாது. சித்தியோட சுபாவத்தினால மட்டும் இல்ல. புரியுதுமா, நானும் அதை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெளிவா முடிவு எடுத்துட்டு தான் இங்க இருந்து போகணும். எனக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குந்தோ. வேலை விஷயமா? அதுவும் இருக்கு. ஆனா நான் சொல்ல வந்தது அப்பாவை பத்தி. அப்பா எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரு. ஒரே ஒரு தங்கச்சி தான் அத்தை, அவங்க மேல நல்ல பாசமாவும் இருந்தாரு. ஆனா இப்ப கண்டுக்காம இருக்காரு. அது வேலை பிஸினால இல்ல, அதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. உங்க அப்பா இது வரைக்கும் என்கிட்ட மனசை விட்டு ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. உன்கிட்ட மட்டும் இல்ல, இந்தோ என்கிட்டயும் அத்தைக்கிட்டயும் அப்படிதான் இருக்காரு. சில சமயங்கள தோணுது, எல்லா விஷயத்தையும் நீ முன்னாடியே அத்தைக்கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு. அது ஒரு காரணமா இருந்தாலும் இந்த மாதிரி கைவிட்டு போயிருக்காது. ஆனா என்னங்க, நான் உனக்கு குற்றம் சொல்லணும்னு தோணுச்சு. இருந்தாலும் நான் அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன். நீ இப்ப என்னப்பா தெரிஞ்சுக்க விரும்புற? உன்னோட சந்தேகம் என்ன? சந்தேகம் இல்ல, சந்தேகங்கள் இருக்கா? அது நிறையவே இருக்கு. உங்களை பத்தி ஒரு பெரிய இமேஜ் என் மனசுக்குள்ள இருந்தது. சின்ன வயசுல எல்லா பசங்களுக்கும் மாதிரி
நீங்க தான் என் மனசுல பெரிய ஹீரோவா இருந்தீங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருந்தா கூட நீங்க என் கூட அன்பா பேசும்போது எனக்கு ஸ்டாரா தெரிஞ்சீங்க. அப்புறம் விவரம் தெரிஞ்ச வயசுக்கு வந்த பிறகு அம்மா சொல்ற சொல்லுக்கு முன்னாடி பயந்து போன அப்பாவை பார்த்து வருத்தப்பட்டிருக்கேன். ஓ, உனக்காவது அது இப்ப புரிஞ்சிருக்கே. ஆனா ஆனா இப்போ உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையப்பா. குறிப்பா சொல்லணும்னா நீரஜா வந்ததுல இருந்துதான் உங்க நடவடிக்கை சரியில்லை. நீங்க சொன்னதை எல்லாரும் நம்பிதான் பார்வதி அத்தையோட மகதான் நீரஜான்னு எல்லாரும் நம்பினாங்க. வேற யாருக்கும் எந்த யோசனையுமே வரல. அந்த அளவுக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையெல்லாம் இப்ப உடைஞ்சு போச்சுங்கிறது தான் உண்மை. இப்ப வேடிக்கை என்னன்னா, இன்னும் நீரஜாவை அத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை தப்புன்னு அத்தைக்கு புரிய வைக்கணும். இல்லனா அதுதான் நாம அத்தைக்கு பண்ற மிகப்பெரிய சதியா இருக்கும். வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண உங்க தங்கச்சிக்கிட்ட நீங்க நிறையவே பாசத்தையும் அன்பையும் காட்டியிருக்கீங்க. அந்த பாசமும் அன்பும் இப்பவும் வத்தி போகவே இல்லை. நான் இப்பவும் பார்வதி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அது வெறும் வார்த்தை தான். அதுதானே உண்மை. என்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இப்போ நீ இங்க வந்திருக்க. அது தவிர வேற வழி இல்லை. சரி, இனிமே நான் உங்களை எதுவுமே குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் கிடைக்கணும். பார்வதி அத்தையோட உண்மையான மகன்னு நீங்க கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு நிஜமாவே யாரு? அந்த நீரஜா எங்க இருந்து வந்தா? நம்ம குடும்பத்துக்குள்ள அவ எங்க இருந்து வந்தா? அத்தையோட மகதான் நீரஜான்னு நினைச்சு நான் இங்க தப்பா கூட்டிட்டு வந்துட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த நீரஜா யாருன்னு. உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா வேணாம். ஆனா அத்தைக்கிட்ட சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும். இனிமேலும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. கிளம்புறேன். அருண், நம்ம குடும்பத்துக்கு வந்து சேர வேண்டியவதான் அந்த நீரஜா. மறுபடியும் நீங்க அவ அத்தையோட பொண்ணே இல்ல. தெரியும். அவ உன்னோட தங்கச்சிப்பா. என்ன சொன்னீங்க? நீரஜா என்னோட பொண்ணுதான். அப்பா, ஜானகி தான் அவளோட அம்மா. பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நான் அடிக்கடி பெங்களூர் போகும்போது ஜானகி எனக்கு பழக்கமானா. கடைசியில் அது இங்கே வந்து நிற்குது. எனக்கு அவள் முதல்ல பழகும்போது ஜானகிக்கு அவளோட புருஷன் மூலமாக ஒரு பையன் இருந்தான். பேரு நிரஞ்சன். என்னை பற்றி நீ உன் மனசில் நினச்சிட்டு இருந்த இமேஜ் எல்லாம் இப்போ சுக்கு நூறாக உடஞ்சி போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு மகனாலையும் அதை ஏற்றுக்க தான் முடியாது. உன்னை தெரிஞ்சுக்க, எனக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு.
பாசத்தை காட்ட தெரியாத ஆணவக்காரியான ஒரு பொண்டாட்டியை சகிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த துன்பத்திலிருந்து எனக்கு எங்க நிம்மதி கிடைச்சதுன்னா நான் போன பெங்களூர் டூரும் ஜானகியோட சந்திப்பும் தான். அதில் இருக்கிற நியாய அநியாயத்தை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல. எனக்கு ஒரு ரிலீஃப் தான் அப்போ தேவைப்பட்டுச்சு. தோளுக்கு மேலே வளர்ந்த ஒரு பையன்கிட்ட அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு மூலமா ஒரு மக இருக்கான்னு சொல்றது கூட தர்ம சங்கடம் தான்ப்பா. நான் ஒன்றும் கேள்வி கேட்கல. உங்களுக்கு அங்கே இருக்க சுச்சுவேஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீரஜாவை எதுக்கு அத்தையோட பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க? நீரஜாவும் ஜானகியும் தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். சொல்லப்போனா இந்த விஷயத்துக்கெல்லாம் நானும் ஒரு உடந்தை தான்ப்பா. எல்லாம் சூழ்நிலை. இப்ப நீரஜா எங்க இருக்கா? பெங்களூர்லயா இல்ல இதே ஊர்ல இருக்காளா? அது வந்து அது எனக்கு தெரியாதுங்கிறது தான்ப்பா உண்மை. தெரியாதா? ஆமா, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க கண்டிப்பா என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. என்னை தேடி வருவாங்க. அருண், நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீரஜா என்னோட பொண்ணுங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறமும் யாருக்கும் தெரியக்கூடாது. இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதப்பா. யாருக்காவது தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். இது அப்பாவோட வேண்டுகோள்பா. ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரிஹத சீதா ஹஸ்தகரம் அங்குல்ய பரண சோபிதம் சூடாமணி தர்ணகரம் ஆஞ்சநேய மாஸ்ராயம் வைகி மனோகரம் ஓம் காத்யாயாய வித்மகே கன்யகுமரி தீமகி தன்னோ துர்கியே பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ காருண்ய கருடாய வேத ரூபாய விநாத புத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலாச ஹஸ்தாய வானர சைன்ய சேவிதம் சர்வ மங்கள காருண்ய கூலம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலாயமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீ காருண்ய கருடாய வேத ரூபாய விநாத புத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய. சீதைய அனுமன் அமைதிப்படுத்துறாரு. எந்த அனுமான்? அனுமோன் இல்ல, அனுமான். ஐயோ அடியே, உள்ள அவங்க ராமாயணம் படிக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ராவணன் கடத்திட்டு போன சீதா தேவிய இலங்கையில சிறை வச்சிருந்தாரு. அனுமான் அங்க போய் தேவிய பார்த்தாரு. ஸ்ரீராமனும் லட்சுமணனும் வானர படைகளோட அங்க போய் ராவணனையும் எல்லா ராட்சசர்களையும் கொன்னுட்டு சீதா தேவியை காப்பாத்தி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அயோத்திக்கு கொண்டு போவாங்க. அததான் அனுமான் சொல்றாரு.
तन्नो हनुमन् प्रचोदयात्। ॐ आञ्जनेय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत् प्रचोदयात्। சீதைய புருஷனான ராம வந்து காப்பாத்தினாரு. இப்ப இவங்களை எந்த புருஷன் வந்து காப்பாத்துவாரு? ஓ, ஒரு அனுமான் கூட வரமாட்டாரு. சாயந்தரம் ஆனா ஜாலியா சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா ராமாயணம் பாராயணம்னு. அடியே அடியே, இது கார்த்திகை மாசம். தினமும் சாயங்காலம் விளக்க பத்த வச்சு ராமாயணத்தை படிக்கணும். சீரியலை நீ பகல்ல கூட பார்க்கலாம்ல? அப்படியா? நான் பகல்ல சோஃபால படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? ஓ அப்படியா? ஆமா, டெய்லி அப்படியே 10-15 பேருக்கு சமைச்சு போடுற பாரு. ஏதாவது சொல்லிட போறேன், பேசாம இரு. இங்க பாரு, நீ பார்வதி அம்மாவை பார்த்து கத்துக்க. எப்பயுமே எங்கேயுமே ஒரு பெருமை இருக்கு. அதனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப அனுபவிக்கிறது என்ன? பொண்ணுக்கு அந்நியாத வாசம், அம்மாக்கு தரித்திர வாசம். அஞ்ஞான வாசமா? ஒரு பொண்ணு இருந்தாலும் அவ எங்க போனான்னு தெரியவே இல்லல. அததான் அஞ்ஞாத வாசம் சொன்னேன். உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இத பாருங்க, மனசு சுத்தமா இருக்கணும். சுத்தம் இல்லாம ராமா ராமான்னு ஜபிச்சா எந்த பிரயோஜனமும் இல்ல. அடியே போதும், உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க, பார்வதி அம்மா மேல நீங்க எதுக்கு இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க? நானும் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் வரேன். என்ன கவனிச்ச? இங்க பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஸ்ரீராம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரஹிதா ஹஸ்தஹரம் அங்குல்ய பரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ராயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வ மங்கள காருண்யகுலம் சததம் ஸ்ரீராமச்சந்திரா பாலயமாம் ஸ்ரீராம். ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரஹிதா சீதா ஹஸ்தஹரம் அங்குல்ய பரணக் சோபிதம் சூடாமணி தர்ணசகரம் ஆஞ்சன்யமாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம். கடவுளே, அவ உன்னோட தங்கச்சிப்பா. நீரஜா என்னோட பொண்ணுதான். ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரஹிதா சீதா ஹஸ்தஹரம் அங்குல்ய பரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ராயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வ மங்கள சிவதனு சாக்ரஹிதா சீதா ஹஸ்தஹரம் அங்குல்ய பரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ராயம் ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரஹிதா சீதா சததம் ஸ்ரீராமச்சந்திரா பாலயமாம் ஸ்ரீராம்.
என்னங்க நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். அம்மா ராமாயணம் படிச்சிட்டு இருக்கிறத கேட்டீங்களா? நல்லா இருக்கா? அப்பாவது ரிலீஃபா இருக்கும்ல அந்த அப்பாவிக்கு. நீரஜா என்னோட பொண்ணுங்கிற உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறமும் யாருக்கும் தெரியக்கூடாது. நீயும் இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. யாருக்காவது தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். அவ உன்னோட தங்கச்சிப்பா. அவ என்னுடைய சகோதரியா இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல அவ ஒரு கிரிமினல். என்னாச்சு? மூட் ஆஃபா இருக்கீங்க? என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. இந்தோ Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.